ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக் அண்ட் ப்ராஃபிட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we are going to see 3 things. ஒன்று வந்து நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்ட்ராடே அண்ட் வீக்லி லெவல்ஸ் எப்படி இருக்க போகுது, அதாவது கம்மிங் 14th ஜூலைக்கான லெவல்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் நல்ல ஸ்டாக்ஸ்லாம் வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, இப்போ கரண்ட்டாக அந்த ஸ்டாக்ஸோட ஸ்டேட்டஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். வெல்கம் டு ஸ்டாக் அண்ட் ப்ராஃபிட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து நான் இப்போ கரண்ட்டாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ஃப்ரம் கெயில் டு ஏஷியன் பெயிண்ட்ஸ், எஸ்பிஐஎன், ஐடிசி, டிசிஎஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லாமே வந்து பேரிஷ் சிக்னல்ஸ் இருக்கா, இல்லை புல்லிஷ் சிக்னல்ஸ் இருக்கா, இல்லை இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்டில் இருக்குது, அடுத்த என்ன லெவல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பட் மூவிங் ஃபார்வர்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் வி வில் சி ஹவு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வில் ரியாக்ட். சரி, கடைசியாக பேங்க் நிஃப்டியோட டெய்லி ஸ்டேட்டஸ், ரெயின்போ ஸ்டாக் பற்றி சொல்லுங்கள் பிரபாகரன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பிரபாகரன். ஸோ இப்போ கடைசியாக நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் ஆனால் டெய்லி டைம் ஃப்ரேம் கடைசியாக வந்த ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ இட் இஸ் அ ஹேமர். ஸோ ஹேமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து விக்ஸ் நிறையா இருக்கும் அண்ட் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர் வில் பி அ வெரி ஸ்மால் பாடி. யூஸ்வலாக வந்து இந்த ஹேமர் டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த ஹேமர் வில் பி ஃபவுண்ட் ஒன்லி ஆஃப்டர் ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது, அந்த இடத்துல ஹேமர் பார்த்தோம் அப்படின்னா அதோட ஹை கட் ஆகும்போது இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹேமர் வந்து டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் இட் ஹேஸ் அ மோர் வேலிட் மீனிங். பட் இந்த ஹேமர் இது ஆல்ரெடி வந்து ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸ்டாக் இன் த சென்ஸ் நிஃப்டி இப்போதைக்கு ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் படி திஸ் வாஸ் தி ப்ரீவியஸ் ஹை. அந்த ப்ரீவியஸ் ஹையிலிருந்து இந்த லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% தாண்டி, லெட் மீ கிளியர் ஆல் திஸ், கொஞ்சம் கச்சன்னு இருக்குது, இதெல்லாம் எடுத்து விட்ருவோம், அப்போ தான் அனாலிசிஸ் வந்து கிளியராக பண்ண முடியும். சரி, ஓகே, இதை நான் ஓரமாக வச்சிடுறேன். சரி, இந்த கேப் வந்து ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். திஸ் கேப் தட் எக்ஸிஸ்டட் இன் நிஃப்டி. ஸோ இந்த கேப் வந்து இப்போ கரண்ட்டாக ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ நான் வாட் ஐ வில் டூ, இந்த பெருசாக முதல்ல இருக்கிறத நான் டெலீட் பண்ணிடுறேன். செகண்ட் திங், இந்த கேப்பெல்லாம் ஃபில் ஆகிறதுக்கு இட் இஸ் ஸ்டில் வெயிட்டிங். ஸோ அதனால் ஐ வில் லீவ் திஸ் அலோன். இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே ஐ வில் டெலீட். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம லைன்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற கேப்ஸ் இது எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. பிகாஸ் இஃப் யூ சி வீக் டு வீக் இந்த இடத்துல கேப் இருந்தது, தீஸ் ஆர் ஆல் ஃபில்டு. அண்ட் வெர்ஜின் சிபிஆர் வந்து நம்ம இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருந்தோம். அண்ட் வெர்ஜின் சிபிஆர் லெவல்ஸ் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரைஸ் அந்த இடத்துல ரீச் ஆகி இட் ஹாஸ் கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்டு வாட் இட் இஸ். இப்போ தெளிவாக இருக்கும். Now we do have few virgin CPRs on the upside, but if you see கீழே ஒரு டிமாண்ட் ஜோன், மேலே ஒரு virgin CPR. சரி, ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஆன் அ டெய்லி டைம் ஃப்ரேம் இப்போதைக்கு நிஃப்டி இஸ் ஸ்டில் ஆன் தி அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட்னா
இந்த மேஜர்லி இங்கேருந்து பார்க்குறப்ப வாட் யூ கேன் see is this is a part of down trend, lower high லோவர் லோ. ஸோ இங்கே வந்து புதுசாக லோவர் ஹை வைக்குமா இல்லை இந்த ரேஞ்சை தாண்டி மேலே ப்ரீச் பண்ணுமா அப்படிங்கிறது நம்ம வந்து வி ஷுட் வெயிட் அண்ட் சி. ஏன்னா கடைசியாக வந்து ஹையை ப்ரீச் பண்ணால் மட்டும்தான் திஸ் இஸ் கோயிங் டு பி ஆன் அன் அப் ட்ரெண்ட். அது இல்லைனா வந்து அது அப் ட்ரெண்டே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எடுத்துக்கோங்களேன். ஸோ திஸ் வாஸ் தி லாஸ்ட் ப்ரீவியஸ் ஹை ஃப்ரம் 4th April. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் படி நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இது பிரேக் ஆகிருக்கு. பட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் பிரேக் அவுட்டாகவே வந்து இங்கே ஆக்சுவலாக இது வரல. இது மேலே போய் பிரேக் அவுட் எடுத்து கீழே ரீடெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் இது மேலே போச்சுன்னா ஒரு நல்ல ப்ராப்பர் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கலாம். ஒன் மோர் திங் ஆன் தி பாசிட்டிவ் சைடு, இப்போ நம்ம RSI படி வி ஆல்வேஸ் சே ஒரு ஓவர் பாட்டுக்கு போச்சுன்னா அங்கேருந்து இட் வில் கம் டு அன் ஓவர் சோல்டு. ஒரு ஓவர் சோல்டு ரீஜன் வந்துச்சு அப்படின்னா ஃப்ரம் தேர் இட் வில் கோ டு அன் ஓவர் பாட். ஸோ நிஃப்டி இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க ஆன் டெய்லி டைம் ஃப்ரேம் இட் இஸ் சிட்டிங் அட் 58. ஸோ யூஸ்வலாக வந்து 60 தாண்டி போச்சு அப்படின்னா வந்து மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகே, நாளைக்கு ஆன் அன் இன்ட்ராடே பேசிஸ் ஐ வில் மார்க் தீஸ் லெவல்ஸ். நாளைக்கு இஃப் நிஃப்டி இஸ் கிராசிங் திஸ் லெவல், அதாவது 16,273 கிராஸ் பண்ணால் அண்ட் திஸ் வில் பி தி லோ பாயிண்ட். ஸோ 16,160. ஸோ இந்த ரெண்டு லெவலை கிராஸ் பண்ணி மேலே போனால் மட்டும்தான், இங்கேருந்து கிராஸ் பண்ணி மேலே போனால் புல்லிஷ், கீழே வந்தால் பேரிஷாக வந்துச்சு அப்படின்னா இமீடியட்லி வி ஹேவ் சப்போர்ட்டட் 1650 அண்ட் 16,000. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி, ஏன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த ட்ரெண்ட் கேன் பாசிபிளி சேஞ்ச். சரி, அப்படி சேஞ்ச் ஆகி போகும்போது இங்கேருந்து மேலே போச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் CPR படி ஃபஸ்ட்டு வி ஹேவ் ரெசிஸ்டன்ஸ் அட் 16,368. ஸோ கீழே வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக சப்போர்ட் வந்து 16,046 வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இது ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி CPR பேஸ் பண்ணி. நவ் வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் டேக் ஆப்ஷன் செயின் படி நம்ம இன்ஸ்டிடியூஷனல் பொசிஷனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வி வில் லுக் திஸ் ஃபார் போத் நிஃப்டி ஆஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டி. Let me open up option chain. Okay, option chain la we'll choose 14th expiry July. So currently if you see put rating la 39 lakhs is at 62,000 and 43 lakhs is at call rating is at the same 16,200. So இந்த பொசிஷன் அன்வைண்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் நிஃப்டி கேன் ஐதர் மூவ் ஆன் தி அப்சைட் ஆர் இட் கேன் மூவ் ஆன் தி டவுன் சைட். ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி அ நியூட்ரல் பொசிஷன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ டு தி லோவர் டைம் ஃப்ரேம். அங்கே போய்ட்டு மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஐ வில் மார்க் திஸ் ஆஸ் டேஸ் ரெசிஸ்டன்ஸ். ப்ரீவியஸ் டேவோட ஹை, this is going to be our intraday resistance. ஸோ நாளைக்கு intraday வந்து நிஃப்டியில் யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் இல்லை வந்து ஃபியூச்சர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா this will be more helpful. So this is the previous day low which is considered to be the support. This is valid only for tomorrow. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வேலிட் கிடையாது. சரி, ஸோ this is the upside support and resistance. Now going to the institutional resistance. இன்ஸ்டிடியூஷனல் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா we saw it at 16,200. இது ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, we saw it as well as the சப்போர்ட்டும் கூட. ஸோ I will put this in blue and I will mark 16,200 will be the institutional support and resistance. Can you see? ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நடுவில் வந்து we are having this institutional support and resistance. ஸோ இந்த லெவல் கிளியர் ஆனால் மட்டும்தான் நாளைக்கு நம்மளால் நிஃப்டியில் மூவ்மெண்ட் பார்க்க முடியும். ஸோ ஐ வில் மார்க் நவ் திஸ். சரி, 16,200 தாண்டி மேலே போச்சுன்னா ஸ்டாக் எங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. there are heavy call rating on every 100 position. இது வந்து பார்த்தீங்கன்னா this is a representation of option chain on every 100 strike prices. This is 16,300, 400, 500 up till 17,000 வரைக்குமே. if you see 33, 32, 38, 30 on an average பார்த்தீங்கன்னா ஒரு 34-35 lakhs வந்து இதுக்கு மேலே ஃபுல் கால் ரேட்டிங் இருக்குது. அதாவது பர்ஃபெக்டாக கிளியராக எந்த இடத்துல வரைக்கும் நிஃப்டி வந்து மேலே போகும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியே இல்லை. ஸோ 16,200 we will mark this as the as of now resistance. பட் கொஞ்சம் கன்சிடர் இந்த இடத்துல வந்து கால் ரேட்டிங் டிக்ரீஸ் ஆச்சு, மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா the next resistance for nifty
can possibly be 16,300 to 16,500. Now I will change that. This is institutional resistance at 16,300 and we have a institutional resistance at 16,500. சரி, டவுன் சைடு த சப்போர்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கிளியராகவே இருக்குது. 16,200ல் பொசிஷன்ஸ் அன்வைண்ட் ஆச்சு, இந்த இடத்துல பொசிஷன்ஸ் அன்வைண்ட் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி எங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா இட் கேன் கம் லேண்ட் அட் 16,000. ஸோ 16,000 கேன் பி தி இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட். ப்ரீவியஸ் டே லோ சப்போர்ட் இல்லை, திஸ் இஸ் இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் ஃபார் த வீக் ஆஃப் 14th July. சரி, இங்கே இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா we have a confluence. ஸோ இந்த இடத்துல gaps has to be filled plus we have a demand zone. அதே இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆன் அன் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் மட்டும்தான். ஒரு 15-minute கேண்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஆல்ரெடி ஓவர் பாட்டில் வந்து போயிடுச்சு அண்ட் we have a bearish divergence. If you see இந்த இடத்துல ஆர்எஸ்ஐயில் நமக்கு டைவர்ஜன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் இஸ் ஆன் தி சைட் வேஸ், பட் ஆர்எஸ்ஐயில் வந்து வி ஹாவ் ப்ரைஸ் இஸ் அப் ட்ரெண்ட், ஆர்எஸ்ஐ வந்து இட் இஸ் ஷோயிங் அஸ் டவுன் ட்ரெண்ட். ஸோ ஆர்எஸ்ஐ ஆல்வேஸ் இஸ் அ ட்ரூத் டெல்லர். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வி கேன் பிலீவ் ஆர்எஸ்ஐ அண்ட் வி கேன் எக்ஸ்பெக்ட் நிஃப்டி டு கம் டு திஸ் லோ. ஸோ இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த பக்கம் கீழே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இப்போது நாளைக்கு நிஃப்டியோட சிபிஆர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். So if you see, this is the CPR at Nifty. So இந்த இடம் will be more important. So ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா நிஃப்டி நாளைக்கு இங்கே கீழே ஓப்பன் ஆச்சுன்னா சிபிஆர் will be the resistance. நிஃப்டி நாளைக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா சிபிஆர் will turn as the support. So this will be tomorrow's CPR for Monday. சரி, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தாச்சு, சிபிஆர் பார்த்தாச்சு. நவ் வி ஹவ் சீன் தி ஆப்ஷன் செயின். இன்ஸ்டிடியூஷனல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம கிளியர் கட்டாக மார்க் பண்ணி வச்சிட்டோம். ஐ வில் டூ இஸ் காப்பி த லிங்க் டு தி சார்ட் இமேஜ். இதை ஐ வில் போஸ்ட் இட் ஆன் தி டெலகிராம் சேனல். ஸோ டெலகிராம் சேனல் வந்து நீங்கள் சப்போஸ் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. நவ் கோயிங் டு தி பேங்க் நிஃப்டி சினாரியோ. ஓகே, ஃபஸ்ட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கிளியர் பண்ணிவிடும். அதாவது எதெல்லாம் நமக்கு அச்சீவ் ஆகிடுச்சோ அதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த கேப்பு கிளியர் ஆகிடுச்சு. இந்த வெர்ஜின் சிபிஆர் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், அது வந்து ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் திஸ் வெர்ஜின் சிபிஆர் இஸ் ஆல்சோ ஹிட். இந்த இன்ஸ்டிடியூஷனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வி வில் டெலீட் திஸ் அண்ட் வி வில் மார்க் அ நியூ ஒன். ஸோ இந்த கேப்பும் இருந்துச்சு, அதாவது இந்த கேப் டவுன் இருந்துச்சு, அதையுமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஹேஸ் கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்டு அண்ட் ஐ வில் டெலீட் திஸ் ஒன். இந்த லைன் வேண்டாம். ஸோ ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் போயிட்டு இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் இதெல்லாம் வந்து நான் தூக்கிடுறேன், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஸோ இது இந்த இடம் டெலீட் பண்ணிடலாம். அண்ட் if you go on to the daily time frame, so this is a weekly resistance. அது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கட்டும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்லேருந்து ஃபார் ஆன் ஷார்ட்டர் டேர்ம் வி ஹாவ் அ பிரேக் அவுட். ஆனால் இந்த பிரேக் அவுட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னா நோ, நாட் ஸ்ட்ராங். சேம் அதே மாதிரி எப்படி வந்து நிஃப்டியில் ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும் வி ஹாவ் அ ஹேமர் பேட்டர்ன் பீயிங் ஃபார்ம்டு அட் த சேம் பிளேஸ். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி 60ங்கிற மொமெண்டம் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் இன் தி அப்கமிங் ஏரியாஸ்? பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மொமெண்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ராபபிள் சான்சஸ் வந்து இருக்குது. சரி, இந்த இடத்துலலாம் வந்து நான் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையும் நான் டெலீட் திஸ். ஐ வில் மார்க் எவ்ரி திங் நியூ. இந்த வாரத்துக்கு புதுசாகவே ஃப்ரெஷ்ஷாகவே நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். ஓகே, we will delete all these. அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? கேன் யூ see this ட்ரெண்ட் லைன்? அது இந்த ஹை, இந்த ஹைஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு ஒரு லாங் டைம் அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸ் என்றைக்குமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸ் படி இமீடியட்டாக 35,720 இஸ் கோயிங் டு பி அ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த இடத்துல த ஸ்டாக் இஸ் ட்ரைங் டு டேக் அ சப்போர்ட். ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can see a descending triangle pattern on the
டெய்லி டைம் ஃப்ரேம் ஆஃப் பேங்க் நிஃப்டி. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ஒரு ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா, ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் அ கண்டினியூவேஷன் பேட்டர்ன். ஸோ இங்கேருந்து ஸ்டாக் கீழே பிரேக் ஆகி ஒரு ரீடெஸ்ட் வச்சு இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு. அதாவது டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா அதோட அவுட்புட் வந்து கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வி நீட் அ கன்ஃபர்மேஷன். சரி, ஹையர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது மூவிங் ஓவர், நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி மச் இம்பார்ட்டன்ட் டு அஸ். திஸ் இஸ் அ ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் வில் பி வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரீவியஸாக வந்த லோவர் ஹை இது தான், ஆனால் இந்த லோவை விட இந்த லோ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸும் இங்கே தான் இருக்குது, லோவர் ஹை ரெசிஸ்டன்ஸும் இங்கே இருக்குது. ஸோ திஸ் ஏரியா வில் பி ஹைலி இம்பார்ட்டன்ட். இந்த வாரம் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, நாளைக்கு இன்ட்ராடேக்கு வாட் ஆர் தி லெவல்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் அபவ் திஸ் லெவல் அண்ட் ட்ரேடிங் பிலோ திஸ் லெவல், இதுதான் வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். Okay, so there is a gap here at bank nifty. This blue color zone is a gap. So இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா this gap will act as an immediate support. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா this level, இந்த மார்க் பண்ண இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் will be அந்த 35,432 will be an immediate resistance for bank nifty. So this is on a higher time frame. ஓகேவா? ஸோ இப்போ சிபிஆர், வெர்ஜின் சிபிஆர் படி இஃப் யூ ஹேவ் எனி வெர்ஜின் சிபிஆர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஐ வில் கோ டு an 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ சிபிஆர்ஸ் கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் தி ப்ரைஸ் லைன். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் லைன் வந்து இங்கே தான் இருக்குது. இஃப் ஐ கோ ஓவர் ஹியர், வெர்ஜின் சிபிஆர் எங்கேயாவது இருக்கா? நோ, ஆஸ் ஆஃப் நோ பேங்க் நிஃப்டிக்கு இப்போதைக்கு இந்த நியர் டேர்மில், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே வெர்ஜின் சிபிஆர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு மேலே எதுவுமே கிடையாது. பட் வெர்ஜின் சிபிஆர் கீழே தான் இருக்குது. திஸ் இஸ் அ வெர்ஜின் சிபிஆர். ஃப்ரைடேயோட ட்ரேடிங் டே அன்னைக்கு இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரவே இல்லை. ஸோ திஸ் வில் ஆக்ட் ஆஸ் அ வெர்ஜின் சிபிஆர். ஆல்சோ இந்த இடத்துல வி ஹேவ் அன் இமீடியட் வெர்ஜின் சிபிஆர். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வெர்ஜின் சிபிஆர் பிரேக் ஆனால் மட்டும்தான் இந்த வெர்ஜின் சிபிஆருக்கு போக போகிறோம், இல்லைனா வி ஆர் கோயிங் டு ஸ்டே ஆஸ் இஸ். சரி, சிபிஆர் அனலைஸ் பண்ணியாச்சு, ப்ரைஸ் ஆக்ஷன் அனலைஸ் பண்ணியாச்சு. நவ் வாட் வி வில் டூ, வி வில் கோ டு ஆப்ஷன் செயின் அண்ட் வி வில் சி வேர் இஸ் தி இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, சி இப்போ நிஃப்டியோட ஆப்ஷன் செயினுக்கும் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயினுக்கும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். கேன் யூ ஜஸ்ட் ஐடென்டிஃபை திஸ்? உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியுதா? ஸோ இஃப் யூ சி ஹியர், ஸோ இந்த இடத்துல தெர் இஸ் அ ஹை பார், அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பார் தான், இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் தென் தெர் இஸ் another ஹை பார். அதே மாதிரி கால் ரைட்டிங் சைடு தெர் இஸ் அ வெரி ஹை பார், தென் தெர் ஆர் வெரி ஸ்மால் மைன்யூட் பார்ஸ் அண்ட் தெர் இஸ் அ ஹை பார். பட் இஃப் யூ சி நிஃப்டியில் அந்த மாதிரி சிச்சுவேஷனே கிடையாது. இஃப் யூ சி இங்கே எல்லாமே ஆல் த பார்ஸ் ஆர் வெரி மச் pretty much equal, which indicates இந்த லெவல்ஸ் வந்து கிளியர் ஆகாமல் நிஃப்டி இந்த டவுன் சைடோ இல்லை அப் சைடோ வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து வேலை வந்து ரொம்ப ரொம்ப மிச்சம். இஃப் யூ லுக் அட் 35,000, this is a strong support for bank nifty for 14th July for intraday tomorrow. நாளைக்கான ஹையஸ்ட் சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது? ஃப்ரம் தி புட் ரைட்டர் சைடு இட் இஸ் at 35,000 with a 19 lakh of call put rating, and the immediate resistance for bank nifty is at 35,500. ஒரு 500 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து மேலே தான் வந்து we have a resistance at 17.6 lakhs. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா these are all very small resistances. We don't want to look at this. Okay, ஸோ இப்போ கிளியர் கட்டாக தெரிஞ்சு போச்சு. 35,000 is the support, 35,500 is the resistance. Now we'll go over to the trading view. இங்கே போய்ட்டு we'll start to mark. So this is at 35,035. This is a support for bank nifty for tomorrow. Institution support. Okay, I'll mark this. Okay, and அதே மாதிரி sorry, so இப்போ duplicate institution resistance is at 35,500. 35,500 தானே பார்த்தோம்? எஸ், 35,500. ஸோ இந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளூன்ஸ் பார்த்தீங்களா? ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது,
இன்ஸ்டியூஷனல் சப்போர்ட் இங்கே கீழே இருக்குது. ஸோ இன்ஸ்டியூஷனல் சப்போர்ட் அண்ட் த டே லோ இது ரெண்டுமே வந்து ஒன்றா தான் மேட்ச் ஆகுது. பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி 60 கிராஸ் பண்ணிடுச்சு. பட் இன்ஸ்டியூஷனல் ரெசிஸ்டன்ஸும் அந்த ப்ரீவியஸாக வந்த அந்த லோவர் ஹை சொன்னேன் இல்லையா, கடைசியாக வந்த ட்ரெண்டோட ஹை, அது ரெண்டும் கான்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ இஃப் பேங்க் நிஃப்டி இஸ் கோயிங் டு கம் டு திஸ் ஏரியா, expect this to be a sell zone, and if bank nifty is going to step into this area, expect it to be a buy zone. So இந்த ரெண்டு இடம் தான் வந்து we are going to look at a important state. சரி, now we'll mark this, copy link to chart image. இதை நம்ம sticky notesல I will post it down. Okay, now it is time to look at the stocks at high discount. என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். I will post this screenshot in the Telegram, open Telegram group. சரி, ஃபர்ஸ்ட் வீல் கோ அண்ட் லுக் அட் கெயில். ஸோ ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்டாக்ஸு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து we are always looking at a வீக்லி அண்ட் அ டெய்லி டைம் ஃப்ரேம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் சைடில் வர்றது. திஸ் ஆர் மென்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ். இது வந்து ஷார்ட் டேர்ம்க்கோ இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங்க்கோ திஸ் இஸ் நாட் அ வியூ. ப்ளஸ் வி ஆர் நாட் கிவிங் வியூஸ் ஃபார் எனி ட்ரேடிங் ஆர் எனி திங். இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு அனாலிசிஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். வி ஆர் நாட் செபி ரெஜிஸ்டர்ட். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஆஸ்க் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் டு இன்வெஸ்ட். ஓகே, ஸோ இஃப் யூ see here, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இஸ் கெயில். கெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்றைக்குமே வந்து இட் இஸ் ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ். திஸ் இஸ் லோ, திஸ் இஸ் ஹை, திஸ் இஸ் அ ஹையர் லோ, திஸ் இஸ் ஹையர் ஹை, this is a higher low and this is the same higher high. ஸோ இதே ஹையர் லோ தான் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு now it is going on a sideways. என்றைக்குமே ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப சைட்வேஸில் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் as an accumulation phase. accumulation phase அப் ட்ரெண்டில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ we have this on an weekly time frame. ஸோ ஸ்டாக் யூட்டர்ன் எடுத்த இடம் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி பார்க்குறப்ப we are currently into the up trend. சரி, கெயிலை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக, அதாவது இந்த 2021 ஏப்ரல், 2022 ஜான்வரி, அகைன் இப்போது 2022 ஜூலை, மூணுமே ஒரே இடத்துல தான் வந்து இட் ஹேஸ் டேக்கன் அ சப்போர்ட். அதே மாதிரி இஃப் யூ see at the resistance, சேம் 2021 மே, 2021 அக்டோபர் அண்ட் 2022 ஏப்ரல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடம் மூணுமே ஒன்று தான். நவ் there is a possibility that this could be a triple top pattern. triple top pattern அப்படிங்கிறது it is a bearish pattern. இந்த பேட்டர்ன் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கழிச்சு வரும். பட் we always say to our members, என்றைக்குமே வந்து கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம எதையுமே வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ வாட் இஸ் த டேக் ஹியர்? இங்கே வந்து நம்மளோட அனாலிசிஸ் படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பை ஜோன்ஸ் எல்லாத்தையும் வந்து we will mark, and then next we will mark all the sell zones. சரி, கெயில் கம்மிங் டேஸில் இந்த 126ங்கிற லெவலை தாண்டி கீழே ப்ரீச் பண்ணிச்சுன்னா immediate support for கெயில் would be over here, and then it can possibly take support over here. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ் ஃபார் கெயில் ஆன் தி டவுன் சைடு. சரி, ஆன் தி அப் சைடு சப்போஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து கெயில் வந்து எங்கே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 142ங்கிற லெவலை ப்ரீச் பண்ணி கெயில் வந்து மேலே போச்சு அப்படின்னா we can expect கெயில் coming back to the same resistance level. அதாவது resistance support again resistance, இப்பயும் support அப்படின்னா again now the stock can probably go over here. சரி, ஸோ இந்த 142ங்கிற லெவலை வந்து ஆல்ரெடி இது வந்து 171லேருந்து ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் தான். ஸோ இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா we do have a probability that கெயில் can be in a very much higher discount. சரி, sorry, on a short term bullish run. This is only for the weekly time frame. சரி, this is about கெயில். Moving over to the next stock is ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் கரண்ட்டாக வந்து இந்த ஸ்டாக் வந்து இட் ஹஸ் நெவர் டர்ன் டவுன் டு அ டவுன் சைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் டாப். இது வந்து இதோட ட்ரெண்டு வந்து இட் இஸ் ஸ்டில் ஆன் தி அப் சைட் அண்ட் கரண்ட்டாக திஸ் இஸ் ஆன் தி சைட்வேஸ். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப மேஜராக வந்து எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா,
ஸோ இந்த லோ 106 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ப்ரீச் ஆச்சுன்னா மட்டும்தான் we can see ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் கேன் கம் டு அ வெரி மச் லோ. இந்த 128ங்கிற லெவல் தாண்டிச்சு அப்படின்னா தி ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபார் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வில் பி 146. அண்ட் பிரபாகரன் நீங்கள் கேட்டிருந்தீங்க ரெயின்போ ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹவ் நெவர் ஹர்ட் தட் ஸ்டாக். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் பிரபாகரன், இஃப் யூ ஆர் தேர் ஆன் த லைவ், ரெயின்போ சில்ட்ரன்ஸ் தான் கரெக்டான ஸ்டாக் நான் எடுத்து வச்சுருக்கேனா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ரெயின்போ சில்ட்ரன்ஸ் இப்போ கரண்ட்டாக வந்து இட் இஸ் இன்டூ சைட்வேஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு அண்டு ஸ்டாக் வந்து இந்த ரேஞ்சிலே இருக்குது. ஸ்டாக் வந்து இப்போ ஒரு மீடியம் டேர்முக்கு வேணால் நான் வந்து இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ திஸ் வாஸ் அ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். அடுத்தது நீங்கள் எங்கே எதிர்பார்க்கலான்னு தெரியும். இப்போ அடுத்தது ஸ்டாக் போனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு தான் வந்து இட் கேன் பாசிபிளி கோ. ஸோ ரெயின்போ சில்ட்ரன் இந்த லெவல் 489 ப்ரீச் ஆகி மேலே போச்சு அப்படின்னா the first resistance for the stock can be at 500. ஸோ அதையும் ப்ரீச் ஆகி மேலே போச்சுன்னா தான் the next resistance for the stock will be at 519. This was never a suggestion. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர் சோல்டுலேருந்து ஓவர் பாட் ரீஜன், அதுவும் 62ல் இருக்குது. 62க்கு போகிறப்ப கொஞ்சம் மொமெண்டம் பில்டப் ஆகிறதுக்கு தெர் ஆர் சான்சஸ். கரண்ட்லி எனக்கு தெரிஞ்சு இது என்ன ஸ்டாக்காக இருந்தாலும் தி இன்ஸ்டிடியூஷன் இஸ் அக்யூமுலேட்டிங் தி ஸ்டாக் ஆர் தே வாண்ட் த ஸ்டாக் டு கம் டு அ டிஸ்கவுண்ட். அது வந்து ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்து தான் இருக்குது. இது இப்போ தான் வந்து ஐபிஓ வந்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் லிஸ்ட் ஆகிருக்கு இல்லையா, 10th மே தான் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 489, அதாவது இந்த 501ங்கிறது க்ரூஷியல் லெவல் பிரபாகரன் சார். ஸோ அந்த 501 லெவலை வந்து தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து லோவர் ஹை இது தான். ஸோ திஸ் இஸ் தி அனாலிசிஸ் ஃபார் ரெயின்போ. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதையும் நான் காப்பி லிங்க் பண்ணி போடுறேன். ஸோ ஐ வில் போஸ்ட் திஸ் தேர் ஆன் தி டெலிகிராம் சேனல் ஃபார் யூ பிரபாகரன் சார். ஓகே, கம்மிங் பேக் டு ஆர் லிஸ்ட். ஸோ கெயில் வந்து நம்ம பார்த்துட்டோம், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு இப்கா லேப்ஸ். இப்கா லேபில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரேக் அவுட் ஒன்று வந்திருக்கு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இப்கா லேப்ஸ் ஹேஸ் கம் ஃபார் அ பிரேக் அவுட். ஸ்டாக்கு வந்து இந்த ஹையை தாண்டினா மட்டும்தான், அதாவது இந்த 1060 to 1099 இந்த ஹையை தாண்டினா மட்டும்தான் ஸ்டாக் கேன் பாசிபிளி கோ அப். ஸோ எந்த ஒரு வேலிட் பிரேக் அவுட்டும் இட் ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ரீடெஸ்ட் அண்ட் தென் இட் வில் கோ. அப்போ தான் வந்து அதோட ரன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் சின்ஸ் 2029லேருந்து அண்ட் ஐ சி அ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரீடெஸ்ட்டாக கூட இருக்கலாம் இப்கா லேப்ஸ்க்கு. அங்கேருந்து வந்து இப்கா லேப்ஸ் கீழே வந்து பாசிபிளாக வரத்துக்கு சான்சஸும் இருக்குது. அண்ட் ஆனால் இப்போ வந்து ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் இப்போ தான் வந்து ஒரு ஓவர் சோல்டு ரீஜனுக்கு வந்திருக்கு. ஸோ இஃப் யூ சி நெக்ஸ்ட்டு இப்கா லேப்ஸ் இஃப் இட் இஸ் ஃபாலிங், தீஸ் குட் பி தி ப்ராபபிள் டவுன் சைட் ஃபார் தி ஸ்டாக். ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டியூஷன்ஸ் பிக்கப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக வந்த லோ அண்ட் கரண்ட்டாக வந்த ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹேஸ் ஆல்ரெடி கம் டு தி டிஸ்கவுண்டட் ஸ்பேஸ். 50% டிஸ்கவுண்ட்டில் வந்து தான் இட் இஸ் ஸ்டேயிங் தேர். ஸோ இப்கா லேப்ஸோட அனாலிசிஸ் இதுதான் அண்ட் ஐ எம் ஷேரிங் திஸ் த சேம் ஆன் தி டெலிகிராம் சேனல். ஓகே, மூவிங் ஓவர் டு தி செகண்ட் ஸ்டாக் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டாக் இஸ் டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் ஆல் டிமாண்ட் ஜோன்ஸ். அதுக்காக வந்து ஐ டோன்ட் மீன் தட் த ஸ்டாக் கேன் இம்மீடியட்லி கம் டு திஸ் லெவல்ஸ். ஸோ டாடா ஸ்டீல் இப்போதைக்கு கரண்ட்லி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபேஸில் இருக்குது. இந்த நெக்லைனை பிரேக் ஆகி நவ் இட் ஹஸ் கம் ஹியர். யூ கேன் பாசிபிளி எக்ஸ்பெக்ட் அ ரீடெஸ்ட். ஏன்னா வாட் வாஸ் ப்ரீவியஸ்லி சப்போர்ட், ஸ்டாக் இந்த இடத்துக்கு வரும்போது நவ் இட் வில் டேர்ன் இன் டு அ ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டாக் இங்கே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் தெரியுமா சொல்கிறேன், ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேட்டர்ன்ஸ் படி, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி கால் திஸ் ஆஸ் தி இம்பேலன்ஸ். ஸோ
இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் தேர் இஸ் இம்பேலன்ஸ். அந்த இம்பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபில் ஆகிடுச்சு. நவ் தேர் இஸ் அகெயின் ஆல்சோ இம்பேலன்ஸ் ஓவர் ஹியர். ஸோ இஃப் யூ சி லாஸ்ட்டாக இந்த இடம் டு இந்த இடம், ஸோ கரெக்டாக ஸ்டாக் இங்கே வந்துட்டு இட் ஹாஸ் பிக்ட் அப் அண்ட் இட் ஹாஸ் கான். பட் ஸ்டில் we do have a lot of imbalances on the downside. if you see கரண்ட்டாக இங்கே தான் வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் எல்லாம் எதுவுமே வைக்காமல் டைரெக்டாக ஒரு புஷ் 9th நவம்பர் 17th நவம்பர் 23rd நவம்பர், இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே வந்து போன 2020 டாடா ஸ்டீல் வந்து வெறும் ஏறுமுகம் தான். ஸோ இந்த இடம் வந்து தேர் ஆர் மோர் செல் ஆர்டர்ஸ், பை ஆர்டர்ஸ் வெயிட்டிங். ஸோ டாடா ஸ்டீல் இங்கே வந்துட்டு போச்சுன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் எவ்ரிபடி. ஸோ டாடா ஸ்டீல் கரண்ட்லி இட் இஸ் அட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் ₹45% வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஒரு ₹700 வந்து பயங்கரமாக கம்மியாக இருக்குது. ஸோ லாங் டேர்ம் போகிறவங்க இந்த ஹை பிரேக் ஆச்சு 1370 பிரேக் ஆச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் அ லாங் டேர்ம். ஆர்எல்ஸ் நல்ல டவுன் ட்ரெண்ட் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஓவர் அண்ட் தென் யூ கேன் ஸ்டார்ட் அக்யூமுலேட்டிங் தி ஸ்டாக். சரி, டாடா ஸ்டீலோட அனாலிசிஸ் ஐ காப்பிட். நெக்ஸ்ட், தி ஸ்டாக் இஸ் கால்ட் ஆஸ் பஜாஜ் ஹோல்டிங்ஸ். பஜாஜ் ஹோல்டிங்ஸ் கொரோனா ஃபால்ல இருந்து திஸ் இஸ் தி கொரோனா ஃபால்ல இருந்து இந்த ஹைட்டுக்கு we do still have 50% to come. அந்த ப்ரீ கோவிட் லெவல்ஸ் அண்ட் இந்த 50% இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. அண்ட் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் இஸ் கரண்ட்லி வீக்லியில் இந்த நெக்லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ திஸ் வாஸ் மேசிவ் சப்போர்ட் ஏரியா. இஃப் யூ சி திஸ் வாஸ் தி சப்போர்ட் ஏரியா ஃபார் பஜாஜ் ஹோல்டிங்ஸ். அது பிரேக் ஆகி நவ் இட் இஸ் இன்டு அ ரீடெஸ்ட். ஸோ கீழே வந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் ஆஸ் பர் தி அனாலிசிஸ். ஓகே, அடுத்த ஸ்டாக் இஸ் என்டிபிசி. என்டிபிசி கரண்ட்டாக இந்த ப்ரீவியஸ் லோவர் ஹைஸ் எல்லாமே பிரேக் பண்ணி இட் இஸ் ட்ரைங் டு கோ ஓவர். ஸோ அஃபிஷியலி என்டிபிசி ஸ்டாக் மட்டும்தான் ஐடிசி மாதிரியே இட் இஸ் இன்டு அன் அப் ட்ரெண்ட். இது இந்த ரெண்டு ஸ்டாக் தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மோடில் போயிட்டுருக்கு. ப்ளஸ் என்டிபிசி இஸ் அட் அ சப்போர்ட் லெவல். நெக்ஸ்ட் பாசிபிளி என்டிபிசி எங்கே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா இட் கேன் கோ ஓவர் டு this area. So if you are looking for NTPC, this is at a very attractive valuable price, and this is the analysis on NTPC. So I will post this paste link. Okay, and moving over to the next stock, எல்லாருக்குமான ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்டாக். இட் இஸ் நன் அதர் தேன் எஸ்பிஐ. எஸ்பிஐ இப்போ பார்த்தீங்கன்னா 13th டிசம்பர், 7th மார்ச், 9th மே, 20th ஜூன் கண்டினியூஸாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இஃப் யூ வுட் ஹவ் நோட்டிஸ்ட் இந்த ப்ரீவியஸான வந்து ஒரு ஹை இருக்குல்ல, அந்த 548 விட நெக்ஸ்ட் டைம் இந்த 11th ஏப்ரல் போகும்போது இட் குடண்ட் ரீச் பேக். அண்ட் அதை விட நவ் இந்த கரண்ட்டாக அந்த ப்ரீவியஸ் லோ இட்ஸ் 479, அதை ப்ரீச் பண்ணி வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து போயிருக்கு. ப்ளஸ் although the price is all sideways, we have a weekly divergence in SBI. ஸோ இந்த ஓவர்சோல்டு ரீஜனுக்கு கம்ப்ளீட்டாக வந்தால் ஒரு நல்ல வேலிடேஷன் வந்து கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சப்போர்ட் லெவல்ஸ். எஸ்பிஐஎன் ட்ராப் ஆகிறதுக்கு ப்ராபபிள் சான்சஸ். இஃப் இந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னா இட் கேன் ப்ராபப்ளி கம் ஹியர் ட்ராப். ஏன்னா திஸ் இஸ் அ ட்ரிபிள் டாப் பேட்டர்ன். ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 1, நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ட்ரிபிள் டாப் வந்துச்சு. அந்த ட்ரிபிள் டாப் பிரேக் ஆச்சு அப்படின்னா மோர் ஃபால் இன்டு த ஸ்டாக் கேன் பாசிபிளி கம். ஸோ எஸ்பிஐஎனோட ஒரு வீக்லி டேர்ம் அனாலிசிஸ் வந்து இதுதான். இது ஏற்கனவே வந்து இதில் தான் வந்து இதில் இருக்குது, டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. பட் தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ் தட் இட் ஸ்டில் கேன் கம் டு அ டிஸ்கவுண்டட் லெவல். அண்ட் பவர் கிரிட் அண்ட் என்டிபிசி இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்டேட்டஸ் தான். எப்படி என்டிபிசி வந்து கீழேருந்து வந்து மேலே பவுன்ஸ் ஆகி வருதோ, லைக்வைஸ் பவர் கிரிட் கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட்லேயே வந்து இருக்குது. ஸோ இட் இஸ் நவ் டேக்கிங் எ சப்போர்ட். பவர் கிரிட் மூவிங் அபவ் திஸ் லெவல், இந்த 218ங்கிற லெவலுக்கு மேலே போச்சு. ஏன்னா ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே ஒரு டவுன் ட்ரெண்ட் கழித்து ஒரு சப்போர்ட் லைனில் வந்ததுக்கப்புறம் we have a bullish engulfing. Bullish engulfing is a sign of market turning towards to the upper side. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா என்டிபிசியோட அனாலிசிஸ் இஸ் 236 மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் இட் கேன் அகைன் கோ ஓவர் அண்ட் ஹிட் தி ரெசிஸ்டன்ஸ் லெவல் சம்வேர் அரவுண்ட் ஹியர். பட் இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படி the next support that we can expect at power grid will be at 190.
ஸோ இந்த லோ லெவல் இங்கே தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் தி RSI சேயிங்? RSI ஆல்ரெடி ஓவர் பாட்லேருந்து now ஓவர் சோல்டு வந்துருச்சு. ஸோ we need to wait and see if power grid is going to touch here and then start to come down. ஸோ பவர் கிரிடோட அனாலிசிஸ் நான் காப்பி பண்ணிடுறேன். ஆல் தீஸ் அனாலிசிஸ் வில் பி அவைலபிள் இன் our டெலகிராம் சேனல். ஸோ இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் இதை ஜாயின் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூ ஜஸ்ட் ஜாயின் தேர். ஓகே, ஐடிசி எவ்ரிபடிஸ் ஃபேவரட். 200 மீம் வந்து பயங்கர ஃபேவரட் ஆச்சு ஐடிசியில். ஏன்னா இந்த டேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 200 தாண்டி வரவே இல்லை. சார் ஐடிசி இஸ் கரண்ட்லி இன்டு அன் அஃபிஷியல் அப் ட்ரெண்ட் சார். லோ ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ இது அகெயின் இங்கே இன்னொரு ஹையர் ஹை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஐடிசி லைக் என்டிபிசி அண்ட் பவர் கிரிட் இட் இஸ் இன் டு தி அப் ட்ரெண்ட் மோட். சரி, ஐடிசியோட அடுத்தது இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஓவர் ஹியர் விச் இஸ் அட் 310 அண்ட் 323. கன்சிடரிங் இது வந்து எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா 294, இதை தாண்டினா மட்டும்தான். ஆர்எல்ஸ் ப்ராபபிள் சப்போர்ட் இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கும் மேலே போச்சு அப்படின்னா தி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஐடிசி இஸ் 354. நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா வாங்க பேசலாம் எபிசோட் நம்பர் 2ல் ஐடிசியை பற்றி வந்து போட்டிருப்போம். ஸோ ஐடிசி ஒரே ஸ்டாக் மட்டும்தான் என்ன தான் அடித்தாலும் மேலே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா எஃப்எம்சிஜி செக்டார் டிஃபென்சிவ் செக்டார், அதனால் காசை கொண்டு போய் இதில் தான் போடுவாங்க தி இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் ஆன் தி ஐடி செக்டார் சைடு வி ஹாவ் டிசிஎஸ். ஸோ ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், திஸ் இஸ் அ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் வச்சு அகெயின் த கேண்டில் இஸ் கம்மிங் டவுன். ஸோ டிசிஎஸ் கரண்ட்லி இது வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஏன்னா திஸ் இஸ் ஹை லோ, லோவர் ஹை, ஏன்னா இதை விட இது கம்மி. அகெயின் திஸ் இஸ் அ லோவர் லோ, இந்த லோவை விட இந்த லோ கம்மி. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, ப்ராபபிள் சப்போர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து இதுக்கு இருக்குது டிசிஎஸ்க்கு இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ இப்போ இதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஃபார் டிசிஎஸ் வில் பி 2878. இப்போ அதையும் பிரேக் பண்ணால் தெர் இஸ் அ கேப் ஓவர் ஹியர் விச் இஸ் 2596. யூஸ்வலாக ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வர்றப்ப அந்த ஹெட்லேருந்து என்ன டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி தான் வந்து வி வில் புட் இட் ஹியர். ஸோ அந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி நம்ம கீழே வைக்கும்போது ப்ராபபிள் அந்த ஹெட்டோட டிஸ்டன்ஸ் வந்து எங்கே வருது அப்படின்னா 2769. சரி, we will also use Fibonacci retracements and we will check where TCS is probably coming. So high, low, lower high. கரெக்டாக இதோட ஹைட்டும் 1.618ங்கிற லெவலும் இஸ் மேட்சிங் ஓவர் ஹியர். ஸோ திஸ் லெவல் இஸ் கோயிங் டு பி ஹைலி இம்பார்ட்டன்ட் ஃபார் TCS. ஸோ இதை ஐ எம் காப்பிங் இட் த லிங்க் அண்ட் நவ் வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஐ வில் பேஸ்ட் திஸ் டு தி Telegram channel. Okay, this is TCS. I'll copy these links and paste there. Okay, இதுக்கப்புறம் HDFC, the most heavy weighted stock of the complete nifty 50 index. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா this was the previous support level. அந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி இட் டுக் அ ரீடெஸ்ட் அண்ட் இட் இஸ் கண்டினியூவிங் தி டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்து இதை ஃபுல்லாக நான் அப்படி வரைஞ்சேன் அப்படின்னா இட் இஸ் ரெஸ்பெக்டிங் ஆல் தி ரெசிஸ்டன்சஸ் அண்ட் இட் இஸ் கம்மிங் டவுன். சரி, ஹெச்டிஎஃப்சியோட ப்ரீ கோவிட் லெவல்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஓவர் ஹியர். இப்போ ப்ரீ கோவிட் லெவல்லாம் தாண்டி கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஹெச்டிஎஃப்சியில்? ஸோ பிரேக்கிங் திஸ் லாஸ்ட் சப்போர்ட், அதாவது இதுதான் வந்து கடைசியாக வந்த லோ. இந்த லோ அதாவது 2023 பிரேக் ஆகி ஹெச்டிஎஃப்சி கீழே வந்துச்சு அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஹெச்டிஎஃப்சி டு கம் ஓவர் டு திஸ் பாயிண்ட். ஏன்னா இந்த இடத்துல வந்து வி ஹாவ் அன் இம்பேலன்ஸ் ப்ளஸ் திஸ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் மணி ஏரியா. இந்த ஏரியா ஏன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவுக்கு அப்புறம் வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் அண்ட் திஸ் வாஸ் அ ரீடெஸ்ட். ஸோ 1751 ப்ராபபுளாக ஹெச்டிஎஃப்சியில் வரத்துக்கு சான்ஸ் இருக்கான்னா வி நீட் டு வெயிட் அண்ட் சி. ஸோ ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன்ஸை வச்சு பார்க்கும்போது நம்ம ப்ராபபுளாக 161 லெவல்ஸ் எங்கே வருது அப்படின்னா இட் இஸ் க்ளோசர் டு தி லெவல் தட் வி ட்ரூ 1906. நான் இங்கே வேறு எதுவுமே பண்ணலை. ஹை
லோவர் ஹையை மேப் பண்ணேன். 161 எங்கே வருதுன்னு பார்த்தேன். கரண்ட்டாக இப்போ ஸ்டாக் 100ல் தான் இருக்குது. ஸோ இப்போ 100 ப்ரீச் பண்ணி போச்சு அப்படின்னா 2336க்கு மேலே போக சான்ஸ் இருக்குது. பட் இதை ப்ரீச் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு அங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா 2023 இஸ் தி நெக்ஸ்ட் சப்போர்ட் ஃபார் HDFC and 1944 to 1906 will be the next support for HDFC. So this I will copy the links to the chart image. In the links எல்லாத்தையும் I will again paste it in Telegram group. ஓகே, இதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் இருக்கா பார்க்குறதுக்கு? ஏஷியன் பெயிண்ட்ஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டாக். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கண்ணாப்பினான்னு ஏறுது இறங்குது. அண்ட் தி மோஸ்ட் ஒன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் அஃபெக்டட் பை க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி. பிரபாகரன், நான் ரெயின்போ சில்ட்ரன் நம்ம பார்த்துட்டோம். ரெயின்போ சில்ட்ரனோட அனாலிசிஸ் இருக்குது, நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அங்கே வந்து பாருங்கள், அங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிடுச்சு, பிரேக் ஆகிடுச்சு. நவ் திஸ் இஸ் இன்டு அ ரீடெஸ்ட். சரி, என்னடா எப்போ பார்த்தாலும் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸே சொல்கிறோம் அப்படின்னா கூட, இப்போ நான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸை எடுத்துட்டா கூட இந்த டவுன் ட்ரெண்டுக்கான ஃபார்முலா எனக்கு மேட்ச் ஆகுது. ஹை லோ, லோவர் ஹை, ப்ரீவியஸாக வந்த லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு. இட் ஹாஸ் பிரேக் அண்ட் இட் இஸ் கம் ஃபார் அ ரீடெஸ்ட். இந்த ஹையை தாண்டினா மட்டும்தான் ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு மேலே வாழ்க்கை, இல்லைனா வந்து கிடையாது. ஸோ வாட் ஆர் தி டவுன் சைட் லெவல்ஸ் டு எக்ஸ்பெக்ட் ஃபார் HDFC? இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ திஸ் ஒன் விச் இஸ் 2498, அதையும் விட கீழே HDFC ப்ரீச் ஆகி வந்துச்சுன்னா திஸ் ஹேஸ் 2264. சரி, ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து என்றைக்குமே ஒரு டவுன் ட்ரெண்ட் நமக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு பார்ப்போம். இல்லை ஒரு அப் ட்ரெண்ட் மேட்ச் ஆச்சுன்னா அங்கே வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ ஆஸ் பர் இது த லெவல் 100 and the price action level is matching our levels 2296 and 2264. இந்த ரேஞ்சுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் எஸ். பிரேச் ஆகி கீழே வந்துச்சு, இந்த லோ கட்டாச்சுன்னா there are probabilities. So that is the analysis on ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு கேண்டில், இந்த அனாலிசிஸ் இது எல்லாமே வந்து ஐ கேன் பேர்லி ஈஸிலி ஒரு ஸ்டாக்கை பார்த்தோன்னே டக்குன்னு என்னால் வந்து ஐ கேன் வெரி வெல் குவிக்லி சே திஸ் இஸ் பிகாஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸோட நாலேஜ் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஐ எம் நாட் யூஸிங் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ், எதுவுமே இல்லை. ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன அனாலிசிஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இஃப் யூ ஆல்சோ வாண்டட் டு ஜாயின் திஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா August 6th நியூ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து இஃப் யூ வாண்டட் டு ஜாயின் ப்ளீஸ் டு ரீச் அவுட் டு அஸ், அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து பாருங்கள். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் இது நம்ம எடுத்துட்டோம். நிஃப்டியில் வந்து இன்ஸ்டியூஷனல் சப்போர்ட்டை விட ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸை விட சப்போர்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுமே வந்து தே ஹோல்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தி டாப் 50 ஸ்டாக்ஸ். ஸோ எது எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி அனாலிசிஸ் ஃபார் டுடே. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி லைவ். ஸோ இந்த லைவ் நம்ம சேனலில் இருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ ஷேர் தி டெலகிராம் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓப்பன் குரூப், ஓப்பன் டிஸ்கஷன். இப்போ நம்ம அனலைஸ் பண்ண எல்லா சார்ட்டுமே டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். see you there. நாளைக்கு மார்க்கெட்டில் லைவில் பார்க்கலாம். டாடா, see you, take care, good night, bye.